வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த அற்புதமான வகுப்பு. வெற்றி பெற வைக்கும் வியத்தகு விதிகள். நண்பர்களே, ஜாதகத்தில் பலன் சொல்லித்தான் வெற்றி பெற வேண்டும். அந்த பலன் சொல்லுவதற்கு நமக்கு விதிகள் தேவை. நீங்கள் முதலில் ஒரு ஆரம்ப நிலை ஜோதிடராக இருந்தாலும், ஒரு PhD லெவல் ஜோதிடராக இருந்தாலும், முதலில் என்ன ஆகும் என்றால், ஒரு சில பலன்கள் உங்களுக்கு இயற்கையாகவே தோன்றும். அது ஒருவரிடம் சொல்லும்போது சரியாக இருக்கும். ஆனால் அதுவே எப்போதும் உங்களுக்கு கை கொடுக்காது. எப்பொழுதுமே ஜோதிடத்தை ஒரு விதிக்குள், அதாவது இந்த விதி இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்கின்ற ஒரு அற்புத பாடத்தை, அதாவது நான் இதுவரை சொல்லி வந்த ஜோதிடத்தில் நான் ஏற்படுத்தியுள்ள இந்த விதிக்கு இதுதான் பலன் என்கின்ற ஒரு அற்புதமான பாடத்தை உங்களுக்கு வருகின்ற 1ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1/9/2026 அன்று மாலை 7 மணி அளவிலே ஜூம் வகுப்பாக நடத்த இருக்கிறேன். இந்த வகுப்பிற்கு கட்டணமாக 2500 ரூபாய்கள் கட்டணமாக நிர்ணயித்துள்ளேன். நண்பர்களே, இந்த வகுப்பு 7 நாள் வகுப்பு. இது 7 நாளுக்குள் முடியாது, அதற்கு அதிகமாகத்தான் கட்டாயம் நடக்கும். ஆனால் அதற்காக தனியாக நாங்கள் கட்டணம் எதுவும் வசூலிக்கப் போவதில்லை. நண்பர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் ஜோதிடத்திலே MA படித்திருக்கலாம், BA படித்திருக்கலாம், PhD கூட படித்திருக்கலாம். ஆனால் எளிமையாக பலன் சொல்லி எளிமையான விதிகளை பயன்படுத்தி மிகச் சரியான அற்புதமான பலன்களை வருகின்ற ஜாதகர்களுக்கு சொல்லி நீங்கள் அசத்த வேண்டுமா? இந்த வகுப்பில் நீங்கள் பங்கு பெறுங்கள். நண்பர்களே, நிச்சயம் சொல்கிறேன், இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதிகளை பயன்படுத்தி நீங்கள் ஜோதிடம் சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த வகுப்பிலே முக்கியமாக உதாரண ஜாதகங்களுடன் நான் எந்த காலத்திலும் எந்த மாநாட்டிலும் யாரை வேண்டுமானாலும் எந்திரிக்க சொல்லி பலன் சொல்லியே பழக்கப்பட்டவன். நான் எதற்காகவும் பயந்து ஜோதிடத்தை சொன்னது கிடையாது. ஆனால் ஜோதிடத்தை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜோதிடம் சொல்வதற்கே தயக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தயக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? அந்த தயக்கத்தை உடைக்கும் வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும். மேலும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு இன்னும் சரியான முறையில் வாடிக்கையாளர்களை கவர முடியவில்லை, அவர்களை வர வைப்பதற்குண்டான அடுத்தடுத்த ஒரு பலன்களை, ஒரு பலன் சொன்னால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20-25 நிமிடம் சொன்னால்தான் நண்பர்களே ஒருவரை உங்கள் வழியில் ஈர்ப்பதற்கு குறைந்தது 40 நிமிடம் ஆகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குறைந்தது ஒரு 25 நிமிடமாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்ல வேண்டும். ஆனால் உங்களால் ஒரு 5 நிமிடம் கூட ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியாமல் வந்தவரிடமே கேள்வியை கேட்டு நீங்கள் பதில் வாங்குவது சரியான முறையல்ல. அந்த முறையை முற்றிலும் நீக்கி நமது முறையில், சென்னிமலை ஆண்டவன் கொடுத்த கருணை முறையில் வந்தவரை எந்த கேள்வியும் கேட்க வைக்காமல் நீங்களே பலன் சொல்லி அவருடைய கேள்வியையும் சொல்லி அதற்குண்டான பதிலையும் சொல்லி அதற்குண்டான வழிபாடு, இயல்பான பரிகாரங்கள் இவற்றையும் சொல்லி ஜெயிப்பதற்கு உண்டான அற்புத வகுப்பு. நண்பர்களே, இதுவரை நீங்கள் ஜோதிட அலுவலகம் திறக்காமல் இருக்கிறீர்களா? பயமில்லாமல் இந்த வகுப்பை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.
நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வகுப்பிற்கு பின்பு நீங்கள் ஜோதிட அலுவலகம் திறந்தே தீர்வீர்கள் நண்பர்களே. அப்படி ஒரு கண் திறக்கும் அற்புதமான வகுப்பாக இதை நடத்த திட்டமிட்டிருக்கின்றேன். அதே போல நண்பர்களே, இந்த விதிகள் அனைத்துமே ஒரு பொன்னான விதிகளாக, அதாவது சென்னிமலை ஆண்டவன் எனக்கு அருளி நான் வந்த வாடிக்கையாளர்களிடம் பலன் சொல்லி எஸ் எஸ் என்று சொல்ல வைத்த விதிகளை உங்களுக்கு தரப்போகிறேன். அப்படி நீங்களும் அதை பின்பற்றி ஜாதகம் சொன்னால் நிச்சயமாக தோல்வி உங்களுக்கு இருக்காது. நோய் என்கின்ற வார்த்தையே உங்கள் அகராதியில் இருக்காது. வருகிறவர் எஸ் எஸ் ஆம் என்று நான் சொல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புத வகுப்பாக இதை நடத்தப் போகிறேன். நண்பர்களே, இந்த வகுப்பு ஜோதிடர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான வகுப்பு. கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக 7 நாள் இருக்கலாம், 8 நாள் இருக்கலாம், 9 நாள் இருக்கலாம். இந்த வகுப்பிலிருந்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு மன நிறைவு, நான் ஜோதிடத்தை சொல்ல முடியும் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு நிறைவை நீங்கள் பெற்றே தீருவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். உங்கள் ஈரோடு கோபையா. இந்த வகுப்பை கட்டாயம் நீங்கள் மிஸ் செய்து விடாதீர்கள். இந்த வகுப்பை மிஸ் செய்தால் அடுத்த வகுப்பு கூட உங்களுக்கு இப்படி ஒன்று அமையாது என்று சொல்லி வணங்கி மகிழ்கிறேன். நன்றி.